கர்த்தர் பெண்களை எப்படி வச்சிருக்கிறாரு? அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, உங்கள் வீட்டில் பாருங்கள், பொம்பளை பிள்ளை நின்று சாதிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை மட்டும் என்ன செய்யும் தெரியுமா? நின்று சாதிச்சு அதை வாங்கிட்டு தான் போகும். கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகும் அந்த பிள்ளை நின்று வாங்கிட்டு போகும். வீட்டில் ஆம்பளை போய் என்னத்தை கொடுங்கப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு போயிடுவான். உண்மையிலே பெண்களுக்கு பலன் அதிகம். அதை சரியான விதத்தில் என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. சின்ன பிள்ளையாக தான் இருக்கும். உடனே 21 வயசு வந்தோடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பிள்ளை அங்கே போய் அந்த சின்ன பிள்ளை 10 மாதம் ஒரு குழந்தைய சுமந்து பெற்றெடுக்குன்னா அதுக்கு உருவாக்கக்கூடிய சக்தி அதிகமாக இல்லையா? இந்த உருவாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருந்து வந்துச்சு தெரியுமா? தேவனிடத்துலேருந்து வந்துச்சு. அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் சிருஷ்டிகர். அதனால தான் உங்களுக்குள்ள அந்த பலனை வைக்கிறார். நீயும் சிருஷ்டிச்சிடு. இது மட்டும் இல்லை, சந்தோஷத்தை உற்பத்தி பண்ணுறது நீங்கள் தான், மகிழ்ச்சியை உற்பத்தி பண்ணுறது வீட்டில் நீங்கள் தான், தைரியத்தை உற்பத்தி பண்ணுறது நீங்கள் தான். போங்கங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிற அந்த 2 வார்த்தை இருக்குது தெரியுமா? அதுதான் இவங்களை அப்படியே பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன எது வரும்? நம்மளுடைய நல்ல உருவாக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ இவங்க கிட்ட என்ன இருக்குது? உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. தப்பாக தான் கொஞ்சம் டியூன் பண்ணி பாருங்களேன், சண்டை நடக்கும். தோல்வியை உற்பத்தி பண்ணுறது யார் தான்? பெண்கள் தாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் உம்முன்னு இருந்து பாருங்க வீட்டில், அடுத்து எல்லாமே என்னது? க்ளோஸ். உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி கையில் இருக்கிறதுனால கரெக்டாக உற்பத்தி பண்ணுவோம். கணக்கு கேட்பார், இதெல்லாம் கையில் கொடுத்துருக்காருல கர்த்தர், கணக்கு கேட்பார். என்ன உற்பத்தி பண்ண? சும்மா உட்காந்துருக்கீங்களா? அவர் சம்பாதிச்சு கொண்டு தரார், நான் சோத்தை பொங்குறேன், போடுறேன், சாப்பிட்றேன், விடையுது அடையுது. கர்த்தர் உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கிறார். அநேக ஆத்துமாக்களையும் எளிதாக உற்பத்தி பண்ணிடுவீங்க. அவ்வளோ பலன் இருக்கு உங்ககிட்ட, பேச்சு திறமை இருக்குங்க, பேசியே உற்பத்தி பண்ணிடுவீங்க தெரியுமா? உருவாக்கலாம், அப்படி நிறைய பேரை உருவாக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது. நீங்கள் உங்களை சாதாரணமாக பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள தேவன் இப்படிப்பட்ட கிருபையெல்லாம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. மறைஞ்சிருந்து செயல்படக்கூடிய கிருபை, எல்லாவற்றுக்கும் மேலே நல்ல பலனை கொடுத்துருக்கிறார். மனதில் பயங்கர தைரியம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஜாஸ்தி.